அண்மை செய்தி உயர்கல்வி சேர்க்கையில் இந்தியாவிலேயே தமிழ்நாடுதான் முதலிடம் என தமிழக அரசு பெருமிதம் தெரிவித்துள்ளது. அதனை அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம். இடைநிற்றல் இன்றி மாணவிகள் உயர்கல்வி பெற மாதந்தோறும் 1000 ரூபாய் தமிழக அரசு சார்பில் வழங்கப்பட்டு வருகிறது. புதுமை பெண் திட்டத்தால் கல்லூரிகளில் சேரும் மாணவிகளின் எண்ணிக்கையும் 34 விழுக்காடாக உயர்ந்துள்ளதாக தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, தமிழக அரசு சார்பாக என்ன அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு? விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. உயர்கல்வித்துறையில் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு விளங்குவதாக தற்போது தமிழ்நாடு அரசின் தரப்பில் அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. உயர்கல்வி இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதலிடம் வகிப்பதாகவும் அகில இந்திய உயர்கல்வி ஆய்வு நிறுவனத்தின் கூற்றுப்படி உயர்கல்வி மாணவர் சேர்க்கையில் 49% பெற்று இந்திய அளவில் தமிழ்நாடு முதலிடம் பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இடைநிற்றலின்றி மாணவிகள் தொடர்ந்து உயர்கல்வி பயின்றிட மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கிடும் புதுமை பெண் திட்டத்தால் 2,73,000 மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டு பயனடைவதாகவும் தமிழ்நாடு அரசின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இளைஞர்களுக்கு தொழில் சார்ந்த திறன்கள் வழங்கிடும் உன்னத திட்டமே நான் முதல்வன் திட்டம் எனவும் இந்த திட்டத்தின் வாயிலாக இதுவரை 27 லட்சம் மாணவர்கள் பயனடைந்துள்ளதாகவும் தமிழ்நாடு அரசின் தரப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு உயர்கல்வித்துறை சார்பில் தமிழ்நாடு அரசின் தரப்பில் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய அந்த திட்டங்கள் என்பது பட்டியலிடப்பட்டிருக்கிறது. முதல் தலைமுறை பட்டதாரி மாணவர்களுக்கு கல்வி கட்டண சலுகைக்காக 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த வகையில் கடந்த 3 ஆண்டுகளில் 4,13,241 மாணவர்களுக்கு கல்வி கட்டண சலுகையாக 1000 கோடி வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் முதலமைச்சரின் தொலைநோக்கு பார்வையில் உன்னத திட்டங்கள் உயர்கல்வித்துறையின் வாயிலாக செயல்படுத்தப்பட்டதன் அடையாளமாக தமிழ்நாடு உயர்கல்வியில் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக திகழ்வதோடு ஏனைய பிற மாநிலங்களுக்கு வழிகாட்டியாகவும் திகழ்ந்து வருவதாக தமிழ்நாடு அரசின் தரப்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.